So welcome to 12th standard chapter 9 ல உள்ள 1 mark பார்க்குறோம். question number 2. So question number 2 பாருங்க. நம்மளுக்கு எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, மாடுலஸ் கொடுத்துட்டாலே மோஸ்ட்லி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளிகபிள் ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு புரியுதுங்களா? இன்டகிரேஷன் ஆஃப் a to b f of x into dx அப்படின்னா மிடில் ஒரு டேர்ம் வரும், மிடில் ஒரு டேர்ம் இருக்கும், ஏக்கும் பிக்கும் மிடில் ஒரு டேர்ம் நம்மளுக்கு இன்டர்வல்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த இன்டர்வல்ஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ a to c வரைக்கும் f of x into dx பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் c to b f of x into dx. ஸோ அப்போ இதோட மிடில் டேர்ம் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, கொடுத்துருக்க மாடுலஸ் ஆஃப் எக்ஸை வந்துட்டு நம்மளுக்கு ஈக்குவல் டு 0 பண்ணணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு எப்பயுமே நம்மளுக்கு நீங்கள் லோயர் கிளாஸில் படித்தது தான், தட் மீன்ஸ் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ் இஃப் மைனஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் லெஸ் தென் 0 ப்ளஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ நம்ம லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க, -1 to 2 வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த லிமிட்டை நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ -1 எங்கே வரும் அப்படின்னா 0க்கு லெஃப்ட் சைடு லெஸ் தெனில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ மைனஸ் எக்ஸ் இஃப் -1 less than x less than 0 and plus x if 0 less than x less than 2. ஸோ லிமிட்டை வந்து நம்ம 3 லிமிட்ஸாக பிரிச்சுருக்குறோம். அதாவது -1 0 2. இப்போ -1 to 0க்குள்ளே எக்ஸோட வேல்யூ நெகட்டிவில் தான் நம்மளுக்கு இருக்கும், பிகாஸ் ஆஃப் as per the formulas. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த ஃபார்மேட்டை படி நம்ம என்ன செய்கிறோம், கொடுத்துருக்கத கிவன் இப்போ நான் எழுதிக்கிறேன். இன்டகிரேஷன் ஆஃப் -1 to 2 mod x into dx இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப், இப்போ mod x நம்ம நார்மலாக எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். -1 to 0க்கு -x into dx ப்ளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 2 and plus x into dx. எப்பவுமே இந்த நெகட்டிவாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வெளியே கொண்டு வந்து வச்சுருங்க. கால்குலேஷன் பார்ட்டு ஈஸியாக இருக்கும். மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் -1 0 x into dx ப்ளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 2 x into dx. ஸோ இப்போ இன்டகிரேஷன் நம்ம பண்ண போகிறோம். எக்ஸை பண்ணால் நம்மளுக்கு இன்டகிரேஷனில் x power n ஃபார்முலா தெரியுங்களா? ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் x power n into dx ஃபார்முலா x power n plus 1 divided by n plus 1 plus c. ஸோ இப்போ பவரில் ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ மைனஸ் எக்ஸ் பவர் 1ன்னா எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் டிவைடட் பை 2 -1 to 0. அகெயின் மறுபடியும் நம்மளுக்கு எக்ஸ் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 0 to 2. ஸோ லிமிட்டை நம்ம அப்ளை பண்ணுவோம். வெளியே இருக்க மைனஸ் அப்படியே தான் வருது. 0 அப்ளை பண்ணுறப்ப இந்த டேர்மே 0 ஆயிரும். தென் மைனஸ் எப்பயுமே அப்பர் லிமிட் மைனஸ் தான் லோயர் லிமிட், மைனஸ் ஆஃப், இப்போ லோயர் லிமிட் உங்களுக்கு என்னது -1. எக்ஸ் ஸ்கொயரில் அப்ளை பண்ணுறப்ப -1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா +1 ஆயிரும் டிவைடட் பை 2 அண்ட் க்ளோஸ் இட். நெக்ஸ்ட் டேர்ம் அப்பர் லிமிட் 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4/2. 0 அப்ளை பண்ணுறப்போ அந்த டேர்மே 0 வரும். அப்பர் லிமிட் மைனஸ் தி லோயர் லிமிட். ஸோ நெக்ஸ்ட்டு இது சால்வ் பண்ணுறப்ப நம்மளுக்கு -1/2 கிடைக்கும். வெளியே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ உள்ளே கொண்டு போகிறப்ப +1/2 மாறிடும். இது கேன்சல் பண்ணிடலாம். 2 minus 0 2 தான். ஸோ ஆன்சர் 2. டேக்கிங் எல்சிஎம் 2 ப்ளஸ் எல்சிஎம் இங்கே 2 இல்லை, ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் 4. இப்போ ஆன்சர் வில் பி 5/2. Therefore option C.